வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஃபஸ்ட்டு ஜார்க்கண்ட் மார்க்கெட் போகிறேன். தனியாக போகிறேன். ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க தான் எப்போவுமே காய்கறி நான்வெஜ் எல்லாமே வாங்கி தருவாங்க. என்னென்னா இன்றைக்கி மீட்டிங் போனதால் நான் போயிட்டு வாங்க போகிறேன். சிறுகுண்டாமோர் அப்படின்னு சொல்லிட்டு போய் இறங்க சொல்லியிருக்காங்க. அங்கே இறங்கினா நிறைய மார்க்கெட் இருக்குது. ஸோ என்ன தேவையோ அதெல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி என்ன வாங்க போகிறோன்னா, மெயினாக மட்டன். நம்ம சேனலில் ஹிட் அடித்த வீடியோவே மட்டன் வீடியோ தான். நம்ம ஊரில் மட்டன் ரேட் என்ன அப்படின்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அதாவது செங்கல்பட்டு கிட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்காங்க. அங்கெல்லாம் 1 கிலோ 1000 ரூபா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபான்ற ரேட்டை தவிர கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே அது கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். பரவாயில்ல, மட்டனோட ரேட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியல. பட் சிக்கனோட விலை 230 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து எல்லா இடத்துலையுமே, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கூட அந்தளவுக்கு தான் விலை இருக்குன்னு நினைக்கிறேன். பட் மட்டனோட ரேட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. தெரியாமல் நான் சொல்லக்கூடாது. அங்கே போயிட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மட்டனோட ரேட் என்னென்னு. நிறைய கடைகள் தான் கிடையாது. இங்கே யாரும் அந்தளவுக்கு மட்டன்லாம் சாப்பிடுவாங்களா என்னென்னு தெரியல. ஒரே ஒரு கடை இருக்குது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தார். பட் சிறுகுண்டான்றது நல்ல பெரிய, என்ன சொல்கிறது, ஒரு டவுன் மாதிரி தான். அந்த மாதிரி கொஞ்சம் கிராமத்துலேருந்து அப்படி முன்னேறிக்கிட்டு வர ஏரியா மாதிரி தான் இருக்கும். பட் அங்கேயே ஒரே ஒரு மட்டன் கடை இருக்குன்னா எந்த அளவுக்கு மட்டன் சாப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. சிக்கன் கடை ஒரு 2-3 இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ மார்க்கெட் போகலாம். ப்ளஸ் வந்து நாங்கள் இன்னும் ஒரு 10-15 நாளில் தமிழ்நாட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அம்மாவுக்கு இங்கே இருக்கிற காட்டன் நைட்டினா ரொம்ப பிடிக்கும். ஸோ காட்டன் நைட்டி என்னோடய சிஸ்டர்-இன்-லா, அப்புறம் வந்து சிஸ்டர்லாம் வந்து கொஞ்சம் நான் போடுற கண்ணாடி வளையல் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் வளையல் அது எல்லாமே வாங்க போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பிட்டோம். ஒரு 10:15 போல் ஆகுது. சரியான வெயில், தாங்கவே முடியல. வீட்டில் இருந்து ஒரு 500 மீட்டர், அதாவது 1/2 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போயிட்டு அங்கேருந்து வண்டி பிடிச்சி போகணும். வீட்டுக்கிட்டேயே வந்து இந்த ஷேர் ஆட்டோ, டோட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடைக்காது. வந்துட்டோம். ஒரு கொஞ்சம் தூரம் போனோன்னா ஆட்டோ வரும். இங்கேயும் கூட வரும், அங்கே நிறைய ஆட்டோ வரும். பட் ரோடெலாம் பாருங்கள், சண்டே தான். இதுதான் மெயின் ரோடு. ஆனால் காலியாக இருக்கும். இது வரைக்கும் நான் இருந்த ஸ்டேட்லேயே ரோடு இவ்வளோ காலியாக இருக்குன்னா அது ஜார்க்கண்டில் தான். பயமே இல்லாமல் ரோடு க்ராஸ் பண்ணலாம், அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். பெரிய பெரிய மார்க்கெட் ஏரியாவில் கூட அவ்வளோ வண்டிலாம் இருக்காது. எங்கள் ஊர் ஜங்ஷனு எத்தனை இதில் வந்து 4 ரோடு வந்து சேருது. சண்டே டைமு, அதுவும் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு பாருங்களேன். இதுதான் மெயின் ரோடு. அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். டிராஃபிக்கே இருக்காது, டிராஃபிக் ஜாமே இருக்காது. இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ இங்கே நிறைய போகும். இதில் போனால் 10 ரூபா தான். டோட்டோ கூட இருக்குது, அதில் வந்து 20 ரூபா வாங்குவாங்க. ஸோ அதனால் ஷேர் ஆட்டோவே பிடிச்சி கிளம்பிட்டோம். இந்த மாதிரி பை ஒன்று வாங்கிட்டோம். இங்கே எல்லாருமே அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. 10 ருபீஸ் தான் அது. நல்ல வெயிட்டு தாங்குது, சூப்பரான பை. இப்போ நம்ம சிறுகுண்டாமோர் வந்து இறங்கிட்டோம். இது பெரிய மார்க்கெட் பிளேஸ் தான். ஆனால் கூட ரோடு வந்து அவ்வளோ வந்து கூட்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இப்போ போயிட்டு பார்த்தா நிறைய சிக்கன் கடை இருக்குது. பட் மட்டன் கடை ஒன்று கூட என் கண்ணிலேயே மாட்டல. இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. சரி தேடி போவோம் அப்படின்ட்டு தேடிகிட்டே இருந்தேன். கடைசியாக இந்த மட்டன் கடை என் கண்ணில் மாட்டுச்சு. இங்கே ஒரே ஒரு கடை தான் இருக்கான், அதுவும் சண்டேயில் மட்டும்தான் கிடைக்குமா. இவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு ஒரே ஒரு மட்டன் கடை இருக்கே, என்ன விலை சொல்லுவாங்களோ, விலை அதிகமாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே விலை கேட்டுட்டு இருந்தேன். கிட்னா 340. நான் 1/2 கிலோ ஆட்டுக்கறி கேட்டேன். அதோட விலை 340 ரூபா சொல்லியிருந்தாரு. அப்படின்னு பார்த்தா 1 கிலோவோட விலை 680 ரூபா வருது. मुंडी कितना? हाँ 140. 140 रூபா. पैर 120. 4 काल 120 रூபா. ठीक है भैया, 2 पैर है ना, वो दीजिए. हाँ 4 है. हाँ दीजिए. छिलका है ना, वो निकाल दीजिए. ஆட்டுத்தலை ஒன்று 140 ரூபா. ஒரு ஆடோட கால் இருக்குல்லையே, அதாவது 4 கால் இருக்கும் ஆட்டுக்கு, அதோட ரேட் வந்து 120 ரூபா சொல்லியிருந்தார். சரி எனக்கு கால் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இங்கே தீச்செல்லாம் தரமாட்டாங்க, நார்த் சைடுனாலே அப்படி தான். ஸோ அதனால் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கின்னை தான் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் ஆட்டுக்காலோட விலை என்ன அப்படின்னு சொல்லுங்கள். இந்த விலை நியாயம்தானா, கொடுக்கலாமா அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஆட்டுக்கறி நல்லாவே போட்டிருந்தாங்க. நல்லி எலும்போட நல்ல கறி சதை சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதோடவே போட்டிருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோன்றதால நல்லா போட்டு கொடுத்தாங்களா என்னென்னு தெரில. அப்போ தான் மறுபடியும் வருவாங்க, நல்லா போட்டு கொடுத்தா வந்து வாங்குவாங்கன்ட்டு. அப்புறம் நெஞ்செலும்பு கொஞ்சம் கேட்டிருந்தேன். அது மாதிரி உங்களுக்கு என்ன வேணும், நம்ம என்ன பார்ட்டு சொன்னாலும் அதை வெட்டி தராங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இங்கே ஆட்டுக்கறி வாங்குறதுக்கு. ஒரு கடையாக இருந்தாலும் நம்ம சொல்கிற மாதிரி நான் வெட்டி தராங்க. ஆட்டுக்காலெல்லாம் ஸ்கின்னெல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஆட்டுக்கால் வேகிறதே ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் இவங்க சின்ன சின்ன பீஸாக போட்டு கொடுக்குறதால ஈஸியாக வெந்துடும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஆட்டுக்கறி வாங்கணுன்ற டாஸ்க்கோடு வந்தோம். நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக அம்மாவுக்கு கொஞ்சம் நைட்டி எடுக்கணும். ஸோ அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்போவுமே தெருவோரம் இருக்கிற சின்ன சின்ன கடைகளில் தான் துணி எடுப்பேன். ஏன்னா இவங்கக்கிட்ட 120 ரூபாய்க்கும் நைட்டி இருக்குது, 250 ரூபாய்க்கும் நைட்டி இருக்குது. நான் ஒரு மீடியமாக 200 ரூபாய்க்கு எடுக்கும்போதே குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இது வந்து வெஸ்ட் பெங்கால் பார்டருன்றதால காட்டன் நல்லாவே கிடைக்கும். காட்டனோட விலை வந்து ஒரு 200 ரூபான்னும் போதே அது நம்ம பாடியில் போட்டோன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு அந்த காட்டன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி காட்டனாக பார்த்து வாங்கியிருந்தேன். பட் இதில் கொஞ்சம் சின்ன சின்ன டேமேஜ் இருந்தது. அதாவது சைடில் கோடு வந்து இருந்துச்சு, எனக்கு அது பிடிக்கல. வேறு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். நிறைய இருந்துச்சு, நிறைய டிசைன் காட்டியிருந்தாங்க. இந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் அதில் ஸ்லீவ் இல்லை, எங்கள் அம்மா ஸ்லீவ் இல்லாமல் போட மாட்டாங்க. ஸோ அதனால் அதை வச்சுட்டேன். 160 ரூபா தான். காட்டன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. 120 ரூபாய்க்கு நைட்டி இருக்குதுன்னு காட்டியிருந்தாங்க. பட் அது எனக்கு பிடிக்கல. நம்ம கொஞ்சம் விலை கொஞ்சம் கூட கொடுத்தோன்னா அந்த துணியோட குவாலிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கேன். நிறைய கலர் ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. ரெட் கலர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் நான் அந்த ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா மேலே, அதை தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா, இது கூட நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் கலர் இன்னும் பிரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பேன். நான் எங்கள் அம்மா எப்பவுமே கொஞ்சம் பிரைட்டான கலர்ஸ் போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு நான் அந்த கலரை வச்சுட்டேன். இந்த நைட்டி 200 ரூபாய். இதில் இருந்த டிசைனும் காட்டனுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற விலை. இதில் அந்தளவுக்கு டிசைன்லாம் இல்லை. இதோட விலை 160 ரூபா. காட்டனுமே நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக கொஞ்சம் சிப்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். இங்கே நிறைய கடைகள் இருக்குது, இந்த மாதிரி சிப்ஸ் விற்கிற கடைகள். ஸோ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தேன். எங்கள் பாப்பாவுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சால்ட்டடு பொட்டேட்டோ சிப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த காரம் போட்டு தருவாங்களே, அதெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டா. இதோட விலை என்னென்னலாம் எனக்கு தெரியாது. நான் 50 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிட்டேன். ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, எனக்கு பொறுமையாக விசாரிக்கலாம் டைம் இல்லை. சரி ஒரு 50 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டேன். அடுத்தது பழம் வாங்கலாம் அப்படின்னு வந்திருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா மாம்பழம் வந்து கிலோ 70 ரூபா சொல்லியிருந்தாங்க. 1.5 கிலோ 100 ரூபாய்க்கு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் 1.5 கிலோவே போடுங்க அப்படின்னு சொல்லி 100 ரூபாய்க்கு பழம் வாங்கிட்டேன். நம்ம ஊர்லேயும் சம்மரில் மாம்பழ சீசன் ஸ்டார்ட் ஆகிட்ருக்கோம். என்ன விலை அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். போன தடவை சம்மர் லீவுக்கு ஊருக்கு போயிருந்தப்போ நான் கையில் போட்டிருந்த கண்ணாடி வளையல் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி என்னோடய கோசிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. சரி அவங்களுக்காக கொஞ்சம் வளையல் பார்க்கலாம் அப்படின்ட்டு வளையல் பார்த்துட்டு இருந்தேன். இதில் 4 வளையல் இருக்கும். இது எல்லாமே கண்ணாடி வளையல் தான். அதில் அவ்வளோ ஒர்க் வச்சுருப்பாங்க, ரொம்ப அழகாகவே இருக்கும். இதோட விலை 60 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் விலை குறைச்சும் தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி எந்த அளவுக்கு குறைக்கிறாங்க பார்க்கலாம், முதல் டிசைன் எப்படி இருக்குது பார்க்கலான்ட்டு நிறைய வளையல் எடுத்து வைக்க சொன்னேன். அதில் 1 2 நான் போட்டு கூட பார்த்தேன். என்னோடய கோசிஸ்டர் என்னை விட கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருப்பாங்க. ஸோ அதனால் என் கையை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கா அப்படின்ற மாதிரி போட்டு பார்த்துட்டு இருந்தேன். நிறைய கலர் காட்டியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அவங்க காட்டின கலர்ஸ் டிசைன் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. இந்த மெரூன் கலர் கூட எனக்கு பிடிச்சிருந்தது. பட் நான் ஆல்ரெடி கொஞ்சம் வளையல் வாங்கி வச்சுருக்கேன் மெரூன் கலரில். ஸோ அதனால் அதை வச்சுட்டு இந்த ஆரஞ்சு கலர் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலாக இந்த வளையல் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அடுத்ததாக பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலில் குட்டி குட்டி கம்மல் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வாங்கியிருந்தோம். இது 10 ரூபாய் இதோட ரேட்டு. அடுத்ததாக இந்த லிக்விட் சிந்தூர்னு நீங்கள் சொல்லுவாங்க, குங்குமம். அது லிக்விடாக இருக்கும் குங்குமம். அது நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். நாம் யூஸ் பண்ணுற குங்குமம் வந்து நெத்தியில் வச்சோன்னா டக்குன்னு கலைஞ்சி போயிடும். பட் இது வந்து இதோட ஸ்டே ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரி நான் வாங்கிக்குவேன். இங்கே இருக்கிற நிறைய பேர் அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு மெரூன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ மெரூன் கலர் வாங்கியிருந்தேன். இதோட விலை 20 ரூபா. லாஸ்ட்டாக இந்த 2 வளையல் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்லை. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு குட்டி குட்டி பொட்டு வாங்கியிருந்தேன். அவங்க அப்பா எப்பவுமே பொட்டு வைங்க அப்படின்னு சொல்லுவார் பசங்களை. ஸோ அதனாலேயே நான் பொட்டு வாங்கிட்டேன். இந்த 2 பொட்டு பேக்கெட்டும் 5 ரூபா இதோட விலை.
எல்லா பொருளும் வாங்கிட்டேன். நான் என்னென்ன வாங்கணும்னு நினச்சி வந்தனோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டேன். இப்போ கிளம்ப வேண்டியது தான். போகிற வழியில் இங்கே விற்கிற பேக்லாம் பாருங்கள். இந்த மாதிரி பேக் தான் வந்து காய்கறி வாங்குறதுக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக ஆட்டோ பிடிச்சி நானும் பாப்பாவுமே கிளம்பிட்டோம். இங்கே வந்து எப்படின்னா ரொம்ப மேடு பள்ளம் அந்த மாதிரி இருக்கும் ரோட்டில். அவ்வளோ ஈஸியாக நம்ம நடந்து போனோன்னா கால் வலியே வந்துடும். மேக்ஸிமம் நாங்கள் ஆட்டோ பிடிச்சி தான் போவோம். தெரியுதா பாருங்கள், எவ்வளோ மேட்லேருந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ வரும்போது நம்ம நடந்து வந்தோம்னா மேடாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இருக்கும் இங்கே இருக்க ஏரியாலலாம். அதனால் மேக்ஸிமம் நாங்கள் ஆட்டோவே யூஸ் பண்ணி போய்க்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.